जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई आज की जय बोलो राधे कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। दत्त गुरुनाथ महाराज की जय बोलो राधे कृष्ण माई की जय। எல்லாருக்கும் அடியனுடைய திவ்யமான நமஸ்காரங்கள். பாபாவுடைய அற்புதமான பரம கருணையினால இன்றைய தினத்தில் குருநாதருடைய பாதத்தினுடைய மகத்துவம், அதாவது பாபாவுடைய திருவடியினுடைய மகத்துவம், அந்த திருவடிக்கு நம்ம அபிஷேகம் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரியதான பாக்கியம், அந்த திருவடியினுடைய உயர்ந்ததான சாநித்தியத்தை பற்றி தான் நம்ம இந்த நேரலை மூலமாக நம்ம அனுபவிக்க இருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறதும் உள்ளுக்குள்ள வாங்கி அதை நமஸ்கரிக்கிறதும் ஒரு பெரியதான பாக்கியம். இந்த நேரலை மூலமா நம்ம அதீதமான விசேஷங்களை நம்ம கண்டுணரலாம். இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் அடியன் நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவாவோ இல்ல ஷார்ட்ஸாவோ போட்டா கொஞ்சம் பேர் தான் பாக்குறீங்க. ஆனால் இந்த நேரலை மூலமா குருநாதனுடைய அந்த அற்புதமான சாநித்தியத்தை நம்ம சொல்றதுனால நிறைய அடியார்கள் அதை ரொம்ப விரும்புறீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். குருநாதருடைய திருவடி, அதாவது சரணம். குருநாதருடைய சரணம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பாபாவுடைய அந்த பொற்தாமரை திருவடியினுடைய மகத்துவம், சாநித்தியம், வைபவம் அனைத்தையும் நம்ம இந்த பதிவுல முழுசா சொல்ல முடியுமானால் சொல்லிடவே முடியாது. ஏன்னா பொதுவா மகான்களுடைய திருவடியையோ பகவானுடைய திருவடியையோ பற்றி, அந்த திருவடிகளை பற்றி ஆதிசேஷனா இருந்தாலும் சரி, பிரம்மாதி தேவர்கள் முறை ஒழுங்கா அந்த திருவடியை பத்தி வர்ணிக்க முடியலையாம். அப்பேற்பட்ட திருவடியினுடைய சாநித்தியத்தை, மகத்துவத்தை இந்த சாதாரணமான குழந்தையால சொல்ல முடியாது. அத இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த திருவடி மோட்சத்தை தரக்கூடிய திருவடி, சாட்சாத் பரந்தாமனுடைய திருவடி. குருநாதர் என்னமோ நம்மள மாதிரி ஒரு மனுஷ ஸ்வரூபத்துல வந்திருக்கார், அவரை மனுஷனாவோ பாவிச்சாலோ, இல்ல இந்த ஆளு ஒரு 4 வீடு தேடி போய் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாலும் மகா பாவமா. குருநாதன் ஏன் மனுஷ ஸ்வரூபத்துல வரார் அப்படின்னா, காட்டுல ஒரு யானை காணாம போயிட்டுன்னு வைங்களேன், தன்னந்தனியா காணாம போயிட்டுன்னு வைங்களேன், அந்த யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு யானையை கொண்டுதான் கண்டுபிடிப்பாங்க. புரியுதுங்களா? அதை போல ஏதோ ஒரு விஷயத்த பத்த வைக்கணும், அடுப்பு பத்த வைக்கணுமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பத்த வைக்கணும்னா நெருப்புன்றது ஒண்ணு தேவைதானே. அத மாதிரி பகவான் பகவான அடையறதுக்காக பகவான் கிடைத்திருக்கரியதான இந்த மனித பிறவிய பகவான் கொடுத்திருக்கார். அந்த பகவான் கொடுத்த அந்த மனித பிறவிய கடை தேற்றத்துக்காக பகவானே குரு சுரூபத்துல வராராம் பூமிக்கு. பகவானே அவனை அடையறதுக்கான மார்க்கம் அவனை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. பகவான அடையறதுக்கான மார்க்கத்தை பகவானே சொன்னாலொழிய வேற யாராலும் சொன்னா புரியாது. அதனால பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, பகவான் பகவத்கீதையில எப்பெல்லாம் தர்மத்துக்கு பங்கம் வருதோ, எப்பெல்லாம் அதர்மம் கொடிகட்டி பறக்குதோ, அப்பெல்லாம் என்னுடைய அவதாரம் இருக்குங்கிறத பகவான் சொல்லியிருக்கார். அந்த அவதாரத்துல தசாவதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது தானே. அப்படி பகவான் அவதாரம் பண்றதுன்றது அந்த 10 அவதாரத்தோட முடியல. மகான்கள் சொரூபத்துல பகவான் வந்த அவதாரங்கள் தான் அதிகம்.
அந்த அவதார லீலா வினோதங்கள்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய சுவாமி நம்மளுடைய பாபா. நம்மளுடைய பாபாவுடைய மகத்துவம் வாய்ந்த அந்த புண்ணியமான திருவடியினுடைய மகத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். முதல்ல அந்த திருவடியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடின்றதை நம்ம உணர முடியும். அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடின்றதை தெரிந்து கொண்டால்தான் அப்பேற்பட்ட திருவடிக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணணும், அது இப்படிப்பட்ட பாவத்தோட பூஜை பண்ணணுங்கிறது நமக்கு ஒழுங்கா தெரியுமே தவிர, வீட்டுல பாபா இருக்காரா தண்ணியை ஊத்துங்க அதான் அபிஷேகம் சொல்லிட்டு போயிடலாம், அது அப்படி சொல்ல முடியாது. இது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. அதை எல்லா அடியார்களும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்க. பாபா ஏதோ மனசு சொரூபத்துல வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாபான்கிறவர் பரமாத்மா. அதாவது இந்த 3 லோகம் சொல்றாங்க இல்லையா, பிரம்மலோகம், சத்தியலோகம், அதே மாதிரி கைலாசம் சொல்றாங்க இல்லையா, அந்த 3 லோகத்திலையும் எந்த பகவான் வாசம் செய்யறாரோ அதே பகவான் இந்த பூமியில சாதாரணமான நம்மள மாதிரி சொரூபத்துல பகவான் வந்திருக்கார். முதல்ல பகவானுடைய திருவடி, குருநாதருடைய திருவடி, இத பத்தி அந்த திருவடியினுடைய மகத்துவத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். பொதுவா இந்த பிரபஞ்சத்துல 3 விஷயம்தான் இருக்குங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. எல்லா மகான்களும் அதுதான் குறிப்பிடுறாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆட்களுக்கு பலவிதமா பல சொரூபத்துல பலவிதமா எல்லாமே தெரியுது. அது எப்படி ஒன்னா பாக்குறது அப்படின்றத அந்த மகான்களே அந்த கலையை நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அது என்ன கலையா, அப்பா இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றாங்க. எப்படி சாய் நீங்க ஒண்ணுன்னு சொல்லலாம்? பல பேரு பலவிதமா, பல மரம் செடி கொடி, பலவிதமான தெய்வங்கள், பலவிதமான மகான்கள் இப்படிலாம் இருக்கிறச்ச எல்லாம் ஒண்ணு அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மகான்கள் அதை எப்படி சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அப்பா சூரியன்றது ஒண்ணுதானே, ஒண்ணுதான். சந்திரன்றது ஒண்ணுதானே, ஒண்ணுதான். மரம்னுங்கிறது ஒண்ணுதான். அது கொய்யாக்கா மரம், அந்த மரம், இந்த மரம்ன்றது வேறுபாடு இருக்கே தவிர மரம்ன்றது ஒண்ணுதான். அதே மாதிரி நகைகளை எடுத்துக்குங்க. அதாவது நகை எதனால செய்யப்படுதுன்னா தங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் செய்யப்படுது. அதே தங்கத்தை உருக்கி வார்த்து தான் தாலி செயினாவும் தொங்கலாவும் காதுக்கும் மூக்குக்கும் நம்ம விதவிதமா போட்டுக்கிறோம். ஆக மொத்தம் தங்கம்ங்கிறது ஒண்ணுதான். தண்ணி அப்படின்றத நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மொழிகள்லையும் ஒவ்வொரு விதமான பாஷைகள்ல நீர், பானி, ஜலம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மொழிகள்லையும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஆனா ஜலம்ன்றது ஒண்ணு, அதாவது நீர்ன்றது ஒண்ணுதானே. அந்த மாதிரி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஜீவராசிகள், நான் சொல்றது மனுஷனா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், பன்னியா இருக்கட்டும், இந்த நீர் அதாவது கடல்கள்ல வாழக்கூடிய உயிர்களா இருக்கட்டும், நிலத்துல வாழக்கூடிய உயிர்களா இருக்கட்டும், அத்தனையும் ஜீவராசிகள் அப்படின்ற சப்ஜெக்ட்ல முடிச்சிடலாம். ஆக மொத்தம் ஜீவன். கரெக்டா? புரியுதா? ஜீவன்கிறது ஒண்ணு. முடிஞ்சுதா? அதே மாதிரி குருநாதர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. குரு அப்படின்றது ஒண்ணுதான். ஏப்பா பாபா ஒரு குருநாதர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு குருநாதர், ரமண மகர்ஷி ஒரு குருநாதர், அப்புறம் சேஷாத்ரி மகான் ஒரு குருநாதர், ஸ்ரீபாத வல்லவர் ஒரு குருநாதர், நிருசிங்க சரஸ்வதி ஒரு குருநாதர், இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். அதாவது நமக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். என்னவா, குரு அப்படின்றது ஒண்ணுதான். அந்த ஒண்ணு என்ன பண்ணுதுன்னா, உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட நமக்கு வியாதி இருக்குன்னு போறோம்னு வைங்களேன், ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வியாதி நமக்கு இருக்கு போறோம்னு வைங்களேன், நம்மள மாதிரியே பின்னாடி வரவங்க எல்லாருக்கும் அதே வியாதியா இருக்காது, ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு வியாதியா இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வயிற்று வலினா நீ போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா, வயிற்று வலி டாக்டர் போய் பாருன்பாங்க. கை கால் உடஞ்சு போச்சுன்னா எலும்பு டாக்டர் போய் பாருன்பாங்க. அந்த மாதிரி மகான்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்து மக்களுடைய சமய சந்தர்ப்பத்தை தேவைக்கு ஏற்ப அவர்களை எப்படி அணுகிறதுன்றதுக்காக ஒவ்வொரு சேத்திரத்திலையும், ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு போயிடுறாங்களே தவிர எல்லாம் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்ற சிந்தனை ஒழுங்கா இருக்கணும் நமக்கு. பாபா சொல்றது என்ன அப்படின்னா, எல்லா மகான்களும் ஒண்ணு என்றார் பாபா. பாபாவுடைய தத்துவார்த்தம், பாபாவுடைய சித்தாந்தம் என்ன
அப்படின்னா நான் வேற, ராமகிருஷ்ண பரமசர் வேற, ராகவேந்திரர் வேற, ரமண ரிஷி வேறங்கிறதெல்லாம் பாபாவோட சித்தாந்தம் கிடையாது. எல்லாம் ஒண்ணு. சப்கா மாலிக் கேட்டுக, எல்லா தெய்வங்களும் ஒன்று அப்படின்றத பாபா சொல்றார். ஆக மொத்தத்துல இந்த பிரபஞ்சத்துல நம்ம சாயி பாபா, சாயிநாதர் அப்படின்ற உயர்ந்ததான குருநாதர் மேல நம்ம பக்தி கொண்டு இருக்கோம். அந்த குருநாதரை தவிர்த்து நம்ம பலவிதமான குருமார்களுடைய சரித்திரங்களையோ பலவிதமான குருநாதர்களுடைய லீலா வினோதங்களையோ படிக்கும் பொழுது அந்த குருநாதர் செய்த லீலை தான் நம்ம பாபாவும் பண்ணியிருப்பார். நம்ம பாபா செய்த லீலை தான் அநேக மகான்களும் செய்திருப்பாங்களே தவிர எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். ஆக மொத்தம் ஜீவராசிகள்ன்றது ஒண்ணு. அதே மாதிரி குருநாதர்கள்ங்கிறது ஒண்ணு. அடுத்த தெய்வத்துக்கு வருவோம். அப்பா முருகன்றாங்க, பிள்ளையாருன்றாங்க, காமாட்சின்றாங்க, மீனாட்சின்றாங்க, நாராயணன்றாங்க, சிவபெருமான்றாங்க, முனீஸ்வரன்றாங்க. எல்லாமே தெய்வம்னா ஏன்பா பலவிதமான ரூபம் இருக்கு அப்படின்னா நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி. லட்டுன்றது ஒண்ணு தானே. லட்டு அப்படின்றது ஒண்ணு. சேமியா லட்டு, அதே மாதிரி பூந்தி லட்டு. லட்டுல பலவிதமா ரகம் இருக்கிறது போல உனக்கு எந்த லட்டு பிடிச்சிருக்கோ நீ சாப்பிட வேண்டியதானே. இப்ப ராமனை பிடிக்கணும்னா ராமன் ஒரு லட்டு, கண்ணனை பிடிக்கும்னா கண்ணன் ஒரு லட்டு. அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியை பிடிக்கணும்னா ஆஞ்சநேய சுவாமி ஒரு லட்டு. அந்த நம்மளுடைய ருசிக்கு தகுந்த மாதிரி நம்ம அணுகக்கூடிய அளவுக்கு அனுகூலமா தான் பகவான் ஒவ்வொரு அவதாரத்தையும் பிரபஞ்சத்துல வேறு வேறு சொரூபமா பகவான் எடுத்திருக்கார். ஆக மொத்தம் ஜீவராசிகள் நான் ஒண்ணு, குருநாதர்கள் நான் ஒண்ணு, பகவானாலும் ஒண்ணுதான். இதுதான் குருநாதர் சாயிநாதருடைய சித்தாந்தம். அந்த சாயிநாதருடைய சித்தாந்த முறைப்படியே குருநாதருடைய இந்த திருவடி சம்பந்தம் ரொம்ப முக்கியத்துவம். அந்த பாத தீர்த்தத்துடைய மகத்துவம் ரொம்ப முக்கியத்துவம். அதுல குருநாதருடைய திருவடி, திருவடி அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான நம்ம வாழ்ற வாழ்க்கையில வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தா, அந்த காலத்துல நான் சொல்ல வரேன், வீட்டுக்கு யாராவது பெரியவர்கள் வந்தார்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்றது அந்த காலத்து வழக்கம். இப்ப அப்படி இல்லை, கை கொடுத்து கை குலுக்குறாங்களா, என்னமோ சாதிச்ச மாதிரி கை குலுக்கிக்கிறாங்க. அந்த காலத்துல வீட்டுக்கு பெரியவங்க வந்தாங்கன்னா நமஸ்காரம் பண்றது ஒரு வழக்கம். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், அவங்க காலில் தொட்டு நமஸ்காரம் பண்ணணும். ஆனா அந்த வழக்கம் இப்ப அப்படியே அடியோட காணா போயிட்டு கை குலுக்கிக்கிறாங்க. என்னமோ பெரிய அளவுல ஜெயிச்சா மாதிரி, சாதனை படைச்ச மாதிரி, பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி 4 கிழமை வந்தா, இந்த தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், இல்ல பிறந்த நாளா இருக்கட்டும், திருமண நாளா இருக்கட்டும், அந்த மாதிரி விசேஷமான நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்றாங்க. கரெக்டு தானே? அப்ப இந்த மாதிரி நமஸ்காரங்கள் பண்ணா நமக்கு என்ன பலன் அப்படின்னா அது ஆசீர்வாதம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். பெற்றோர்களுக்குள்ளிருந்து பகவான் ஆசீர்வாதம் பண்றதா ஒரு பாவம். புரியுதுங்களா? ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமான வாதம். ஆனா தெய்வத்தினுடைய சம்பந்தப்படியோ குருநாதர்களுடைய சம்பந்தப்படியோ இது வேறுபட்ட மாறுபட்ட கருத்தா அமையும். இந்த குருவடி திருவடி, இந்த திருவடி மகத்துவத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு உயர்ந்தான குருவா இருக்கிறவள் சாட்சாத் மகாலட்சுமி. ஏன் அப்படின்னா என்னப்பா பாபா விட்டுட்டு மகாலட்சுமிகிட்ட போயிட்ட அப்படின்னா சத்தியம், அந்த அன்னை நமக்கு என்ன காட்டுறா, அந்த அன்னையானவள் நமக்கு என்ன எதை சுட்டி காட்டுறா அப்படின்னா நீங்க நிறைய பெருமாள் மகாலட்சுமி தாயாருடைய புகைப்படத்தெல்லாம் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். அங்க மகாலட்சுமி தாயார் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா பகவானுடைய தலைமாட்டுக்கு மேலேயா உட்கார்ந்துருக்காங்கன்னா இல்ல, பகவானுடைய திருவடியில உட்கார்ந்து கொண்டு திருவடிக்கு சேவை பண்றாங்களாம். மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிக்கு சேவை பண்றாங்க. அப்பேற்பட்ட திருவடிய நீ சேவை பண்ணா உனக்கு உயர்ந்ததான விசேஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில கிட்டும் அப்படின்றத லக்ஷ்மி தாயார் நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த லக்ஷ்மி தாயாருடைய வகையரால அதாவது பரம்பரையில ஆழ்வார்கள்ல இருக்கக்கூடிய நாதமுனிகளோ ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அவர்களோ இன்னும் எண்ணற்ற ஆழ்வார்களோ நாயன்மார்களோ அனைவருமே சுட்டி காட்டக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருவடி பாத கமலத்துக்கு நம்ம அற்புதமான முறையில கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாலே
நமக்கு பகவானுடைய அனுகூலமான விசேஷமான கீர்த்திகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் மகான்கள் நமக்கு நிறைய விதமான விசேஷங்களை சுட்டி காட்டுறாங்க. அந்த விதத்துல அந்த திருவடியினுடைய மகத்துவத்துல கபீர்தாசர் ஒரு முஸ்லீமா இருந்து இந்து சொல்லக்கூடிய இந்த ராம பெருமானுடைய நாமத்துல மூழ்கி போனவர். அவருக்கு ஒரு உபதேசம் கிடைக்கின்றதுக்காக ராமானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான குரு அவர்கிட்ட எப்படியாவது ஒரு உபதேசம் வாங்கிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் கொடுக்க முடியாது, நீ ஒரு முஸ்லீம்டா, பாவம் ஆயிடும்டான்னு சொல்றார். ஆனா அவர்கிட்ட நான் குரு உபதேசம் வாங்கிக்காம விட மாட்டேன்றதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா, விடிய காலையில நேரம், அந்த விடிய காலையில நேரத்துல ரமானந்தர்னு சொல்லக்கூடிய மகாத்மா வர வழியில படிக்கட்டுக்கு கீழே படுத்துட்டார். அவரு படிக்கட்டு கீழே இருந்து மேலே ஏறி வரார். ஏறி வரும்போது கபீர்தாசரை மிரிச்சு விட்டார். மிரிச்ச உடனே ராமராமான்ட்டார். அவ்வளவுதான், ராமான்கிற நாமத்தை உபதேசம் ஆயிட்டுன்றதுக்காக குருநாதருடைய திருவடி பட்டுட்டு எங்கன்னா கபீர்தாசருடைய திருமேனியில பட்டாச்சு. குருவுடைய தீட்சையும் கிடைச்சிச்சு, குருவுடைய உபதேசம் ராம கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, குருநாதருடைய உபதேசமாகிய ராமன்ற நாமத்தை ஜபம் பண்ணி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனத்தையே கொடுத்துச்சு குருநாதனுடைய திருவடி கருணை. புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்ரீ ராமாயணத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீ ராமபெருமான், லக்ஷ்மணமூர்த்தி, சீதா பிராட்டி இந்த 3 பேருமே வனவாசத்துக்கு போகிறச்ச பரதன் ஓடி ஸ்ரீராமனுடைய திருவடிய, அந்த ராமனுக்கு திருவடியில பொதுக்கப்பட்ட அழகான ஒரு அந்த பாதத்தை எடுத்துட்டு ராமனை போட சொல்லி அந்த பாதத்தை தலைமையில தூக்கி வைத்து கொண்டு 14 வருஷ காலம் அந்த ராஜ சபையில ராஜாவா உட்காராம பரதன் அந்த திருவடிதான் ராஜா அப்படின்ற பாவத்துல இருந்து கொண்டு அந்த திருவடிக்கு சேவை பண்ணார். நான் இதை திருவடியினுடைய ஒரு அற்புத விசேஷத்தை அடியன் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகல்யா தேவியினுடைய விசேஷத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த பாத தூசி, அது ஒரு பெரிய கதை. கௌதம ரிஷி சாபம் கொடுத்துட்டாரு. அம்மா அகல்யா தேவி கல்லா மாறிட்டாங்க. அந்த கல்லா மாறப்பட்ட அந்த தேவிக்கு கருணை பண்ண ஸ்ரீராமன் தன் திருவடிக்கு அந்த கல்லுக்கு பக்கத்துல போய் வைக்க, அந்த திருவடியிலேந்து பட்ட தூசி அந்த கல் மேல பட அந்த சாப விமோசனம் நிவர்த்தியாகி அகல்யா தேவி அழகா வெளியில வந்தாங்க. புரியுதுங்களா? அதனால அப்பேற்பட்ட அந்த பாதத்தினுடைய மகத்துவம் ரொம்ப 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 உயர்ந்தது. குருநாதருடைய அந்த திருவடி அப்படின்றது இந்த பிரபஞ்சம் மட்டுமில்ல, பஞ்சமகா பூதங்களாகி சூரியனாகி சந்திரனாகி ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நிற்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடி நம்மளுடைய பாபாவுடைய திருவடி. அந்த திருவடி சாட்சாத்து பரம்பொருளுடைய திருவடி. இதுக்கு முன்னாடி முதல்ல சொல்லியிருந்த இல்லையா, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குருநாதர் தான் பரமாத்மன். அந்த பரமாத்மா யார்? நம்மளுடைய பாபா. அந்த பரமாத்மாவே நம்ம சாயிநாதர் அவதாரம் பண்ணி ஷிரடின்ற புண்ணிய கிராமத்துல தன் திருவடி பதிக்கலைன்னா நமக்கு நம்ம குருநாதர் கிடைச்சிருக்க மாட்டார். அந்த புனிதமான திவ்யமான கஷேத்திரத்துல நம்ம பாபா திருவடி பதிக்கல அப்படின்னா, நான் சொல்றது பாபா வந்தான்ங்கிறது இல்ல, பாபாவுடைய திருவடி பட்டதுனால ஷிரடி கஷேத்திரமாச்சு. பாபாவுடைய திருவடி பட்டதுனால ஷிரடி உயர்ந்ததான கஷேத்திரமா மாறிச்சு. கரெக்டு தானே? அப்ப அந்த திருவடி சாதாரணமான திருவடியா அப்படின்னா, சாதாரணமான திருவடியா தயை பண்ணி எண்ணிடாதீங்க. அந்த திருவடிய ஒரு முறை பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதுக்காக பாபாவுடைய சாயி சச்சரித்தத்துல குருஸ்தான்ல பாபாவுடைய பாதுகையை பிரதிஷ்டை பண்ணணுங்கிற எண்ணம் கொண்டு அடியார்கள் எல்லாரும் பிளான் பண்ணாங்க. அந்த பிளானுக்கு உபாசினி மகராஜ் அந்த திருவடியில இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு அழகா மார்க் பண்ணி எல்லாம் பண்ணாரு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த திருவடிய தீட்சித் அவர்கள் தன் தலையில அந்த திருவடியை தூக்கிட்டு ஐப்பசி மாச பௌர்ணமின்னு நினைக்கிறேன், அந்த தினத்துல பாபா கிட்ட அந்த திருவடியை காட்டினா அந்த திருவடிய பாபா நமஸ்காரம் பண்ணி, இவை என்னுடைய
பிரபுவினுடைய திருவடிகள்னாராம். பக்தர்கள் எல்லாருக்கும் என்னன்னா இதுதான் பாபாவோட திருவடின்றாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா இவை என் பிரபுவுடைய திருவடிகள் அப்படின்னு அந்த திருவடிக்கு நமஸ்காரம் பண்றாராம் நம்ம பாபா. அப்படின்னா அந்த திருவடிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் எப்பேற்பட்டது, அந்த திருவடிதான் குருநாதனுடைய திருச்சரணம். அந்த சரணத்துல இருக்கக்கூடிய வைபவமானது அவ்வளவு உயர்ந்தது. புரியுதுங்களா? அதே மாதிரி சப்னேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அந்த பக்தரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா சல்கட் போ சல்கட் போ சல்கட் போ அப்படின்னு சொல்லி வெளில போன்னு திரட்டிட்டு இருந்தார். ஒரு நேரம் பார்த்தாரு, மனசு ரொம்ப நொந்து போயிட்டு, பாபா உன் சரணத்தை உன்னுடைய திருவடியை நான் விடமாட்டேன்னு சொல்லி ஓடி வந்து பாபாவுடைய பாதத்தை இறுக பிடிச்சுக்கிட்டாராம். யாரும் இல்லை அந்த நேரத்துல சமயத்துல. இப்ப பாபா ஒரு பொண்ணை கூப்பிட்டு இவருடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி கடைசியில அவருக்கு என்ன தெரியுமா உபதேசம் பண்ணாரு, நீ பிடிச்சிருக்கே இந்த பாதம் ரொம்ப புராதனமானவை, ரொம்ப ரொம்ப பழமையானவை. இந்த திருவடி பாபா சொல்ற இது என்னுடைய பாதம் இல்லப்பா, பரமாத்மாவ திருவடி அப்படின்னு சூசகமா சொல்றார். இந்த பாதங்களை ரொம்ப புராதனமானவ, கெட்டியமா நீ பிடிச்சுக்கோ, கெட்டியமா நீ பிடிச்சுக்கிட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியத்தை இழந்த அவருக்கு சுவாமி மீண்டும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த அற்புதமான லீலையை வந்து நீங்க நம்மளுடைய சாயி சச்சரித்தத்துல நம்ம வந்து நிறைய அனுபவிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப அதே திருவடியை பத்தி நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, குருவோடைய பாதங்கள்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, குருவோடைய பாதங்கள்ல ஒரு அபூர்வமான உணர்வுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், புத்தி அனைத்தையும் குருநாதனுடைய திருவடியில அப்படியே ஒன்றிணைச்சிட்டீங்க அப்படின்னா கடவுளை தேடி நீ போக வேண்டாம், கடவுளே உன்னை தேடி வருவாருன்றார். சத்தியம். குருநாதருடைய அந்த திருச்சரணத்துக்காகவே வாழணும், அந்த குருநாதனுடைய திருவடிக்காகவே இருக்கணும். குருநாதரை காட்டிலும், நம்ம பாபாவை காட்டிலும் பாபாவுடைய திருவடிக்கு மகத்துவம் ஜாஸ்தி. நாராயணனை காட்டிலும் நாராயணனுடைய திருவடிக்கு மகத்துவம் ஜாஸ்தி. அதே மாதிரி ராவனை காட்டிலும் ராமனுடைய திருவடிக்கு மதிப்பு ஜாஸ்தி. குருநாதர்களை காட்டிலும் குருநாதர்களுடைய பாத கமலங்களுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா குருநாதருடைய திருவடியில தான் அஷ்ட சித்திகளும் அஷ்டமகா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய நதிகள், கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரின்னு சொல்லக்கூடிய எல்லா ஜீவ நதிகளும் அந்த குருநாதருடைய திவ்யமான சரணத்துல தான் அடக்கம். அப்பேற்பட்ட திருவடி பகவான் வந்து என்னவா இருக்கிறார், குருநாதர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா அந்த சுவாமி தான் பஞ்சமகா பூதமா இருக்கார். நம்ம பாபா நிலமா இருக்கார், ஆகாசமா இருக்கார், நீரா இருக்கார், நெருப்பா இருக்கார், நம்ம எல்லா ஜீவராசிகளுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஜீவனா இருக்கார், பேசக்கூடிய அந்த பேச்சில இருக்கார், கேட்கக்கூடிய திறன்ல இருக்கார், பார்க்கக்கூடிய ஒளியா இருக்கார், முக சுவாசிக்கக்கூடிய சுவாசமா இருக்கார், ஹிருதய துடிப்பா இருக்கார், நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் குருநாதர் இருக்கார். உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் குருநாதர் தான் இருக்கார். அதை வந்து நம்ம உணரணும் அப்படின்னா அந்த குருநாதருடைய திருவடிக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். குருநாதருடைய திருவடிக்கு தன்னை அர்ப்பணிச்சா தான் நமக்கு அந்த பாக்கியம் கிட்டும். அந்த குருநாதருடைய திருவடிச்சா என்னப்பா நீ குருநாதருடைய திருவடின்னு சொல்லிட்டு அதை வச்சா மோட்சம் கிடைக்கும், அது கிடைக்கும் பா, நாங்க கேட்கிற எங்களுக்கு படிப்பு, குழந்தை, குட்டி, நிறைய வேலைகள், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டம் மனசுக்கு நிம்மதி எல்லாம் கிடைக்குமாப்பா அப்படின்னா குருநாதருடைய திருவடி நினைச்சா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். நமக்கு இந்த லோகத்துல வாழக்கூடிய விஷயமும் கிடைக்கும், பரலோகத்துல வாழக்கூடிய விஷயமும் கிடைக்கும். அதாவது பாபா மிகச்சிறந்த வியாபாரி. என்ன மாதிரி வியாபாரி அப்படின்னா அவர் வந்து காய்கறி, அதாவது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்கறி வியாபாரமும் பண்றார். இன்னொரு பக்கம் தங்கம், வெள்ளி, வைடூரியம், இந்த பக்கமும் ஒரு வியாபாரம் பண்றார். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா காய்கறியை மட்டும்தான் வாங்குறோம். இந்த பக்கம் இருக்கிற வெள்ளி, பவளம், முத்து,
வைடூரியம் இது எதுவுமே வாங்க விருப்பம் இல்லை நமக்கு. பாபா 2 விதமான வியாபாரி, காய்கறி வியாபாரி, நம்மளுடைய அந்த தங்கம் வெள்ளி விற்கிற வியாபாரி. நம்மள 3/4 பேர்னு இல்ல, 99.8% காய்கறியை மட்டும்தான் வாங்குறோம் பாபா கிட்டேருந்து. அதாவது பாபா கிட்டேருந்து பலன்களைத்தான் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோமே தவிர பாபா கொடுக்கணும்னு நினைக்கிறத வாங்குற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. இந்த ஜென்மால இல்லையா, இனி அடுத்து வரக்கூடிய ஜென்மால இருக்க போதான்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா குருநாதனுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஜீவன்களையும் அவர் பார்க்கிறச்ச அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துருவார். போன ஜென்மால இந்த ஜீவன் என்னவா இருந்துச்சு, அதுக்கும் போன ஜென்மால இது என்னவா இருந்துச்சு, இப்ப இந்த ஜென்மால வந்திருக்கு, அடுத்து என்ன ஜென்மா எடுக்குங்கிற முதற்கொண்டு பாபாவுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிந்து கொண்டு பாபா என்ன பண்ணுவார், சில அடியார்களை தன்னுடைய திருவடிக்கு சேவை பண்ண விடுவார். எனக்கு காலை அமுக்கி விடுறியா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு பாபா சில பேர்ட்ட சொல்வார். நீ என் பக்கத்துல உட்காந்து குரான் ஓதுறியான்பாரு. சில பேர்களை பக்கத்துல உட்காந்து எனக்கு பகவத்கீதையை படிக்கிறியான்பாரு. சில பேர்களை பக்கத்துல உட்காந்து எனக்கு ராமாயணம் ராமகதையை சொல்றியான்பாரு. சில பேர்களை நீ தூரத்துல போய் உட்காந்துருக்க, ஏதோ ஒரு காட்டுல போயிட்டு உட்காந்து நீ தபஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சில பக்தர்களுக்கு அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய தகுதிக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கும்படியா பாபா பண்ணுவார். அந்த அனுகிரகம் எங்கிருந்து வருதுன்னா அவருடைய திருவடியிலிருந்து தான் வருது. அதை அந்த ரகசியத்தை எல்லாரும் பிடிச்சுக்குங்க. பாபா அடிக்கடி என்ன சொல்றார் அப்படின்னா, நிறைய விஷயங்களை குருநாதர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். என்னுடைய திருவடியில நீ சரணடை. பகவான் சொல்லக்கூடிய வாக்கும் குருநாதர்கள் சொல்லக்கூடிய வாக்கும் என்ன அப்படின்னா, பகவான் சொல்றார், மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னுடைய திருவடியை நீ பிடிச்சுக்கோ. என்ன பிடிச்சிக்கன்னு சொல்லல பகவான் நாராயணன், என்னுடைய திருவடிய நீ பிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சுவாமி சொல்றார். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் குருநாதரும், இந்த பாதங்கள் ரொம்ப ரொம்ப புராதனமானவை, இந்த திருவடியில நீ நல்லா பிடிச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்துலயும் என்னுடைய கிருபை உனக்கு இருக்கும் அப்படின்றத பாபா நிறைய விசேஷங்கள்ல சுட்டி காட்டுறார். பாபா 2 விதமான வழிபாட்டுக்கு பாபா இடம் கொடுத்திருக்கார் ஷிரடியில. ஆனா அந்த 2 வழிபாட்டு, அந்த 2 வழிபாடுல நம்மளுடைய மனசு சரியா செலுத்துறோமா இல்லையாங்கிறத அதை இப்ப அடியன் எல்லாரும் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் பாபாவுடைய திருவடி சம்பந்தப்பட்ட விஷயம்தான். பாபா தீபம் ஏத்துறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பாபாவுக்கு தீபம் ஏத்துறதுனா ரொம்ப பிடிக்கும், கொல்ல பிரியம் பாபாக்கு. பாபாவுக்கு தீபம் ஏத்துறதுனா ரொம்ப பிடிக்கும்ன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பாபாவுக்கு அந்த லீலப்பன் அந்த அந்த தீபம் ஏத்துறதை பிடிச்சதை நினைத்து கொண்டு நம்மளும் நிறைய வீட்டுல தீபம்லாம் ஏத்துவோம். ஒண்ணு இப்ப சொல்ல போறதை எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. பாபாவுக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிக்கும். பாபாவுக்கு ஸ்ரீ குரு பாதுகா பூஜை பண்ணா ரொம்ப 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 பிடிக்கும். பாபாவுக்கு அதாவது தன்னுடைய முழுமையான சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தினுடைய தத்துவம், பாபாவுடைய சரீரம் இருக்கு இல்லையா, அவருடைய அற்புதமான சொரூபம், அந்த சொரூபம் அது நம்மள மாதிரி மனுஷ சொரூபமே கிடையாது. எல்லாரும் ஏமாந்து போய்கிட்டு இருக்கோம், அது மனுஷ சொரூபம் கிடையாது. அதனாலதான் பாபா தன்னுடைய சாயி சச்சத்திரத்துல பலவிதமான லீலைகள் அதுல பண்ணியிருக்கார். ஒரு கிணத்துக்கு அடியில போய் வாயிலேருந்து குடல் எல்லாத்தையும் வெள்ளை எடுத்து என்ன பண்றாரு, நல்லா கழுவி காய வச்சு திருப்பி உள்ள விட்டுக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, சில சந்தர்ப்பத்துல கழுத்து தனியா கிடக்கும், கை தனியா கிடக்கும், கால் தனியா கிடக்கும், உடம்பு தனியா கிடக்கும். புரியுதா? அந்த மாதிரி பாபாவுடைய சரீரமானது ஒளி வடிவானது. பாபாவை சாயி சச்சரித்திரத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னுடைய ஒளியை காண விரும்பினாள், அகங்காரமற்று என்னுடைய திருவடியில பூர்ணமா சரணாகதி பண்ணு. சரணம் அப்படின்னா திருவடிக்கு தான். பாபா உனக்கு நான் சரணம் பண்றதை விட உன்னுடைய திருவடிக்கு நான் சரணம் பண்றேன் அப்படின்றது தான் ரொம்ப உயர்ந்தது. பாபாவுடைய திருவடிக்கு அவ்வளோ உயர்ந்ததான விஷயம் இருக்கு. தாஸ்கனு மகாராஜுக்காக நம்ம பாபா என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா தாஸ்கனு மகாராஜ் ஏமாந்துட்டார். அவருக்கு அப்ப புரிதலே இல்லை. என்னப்பா இப்படி சொல்ற, நாங்க சச்சரத்துல படிச்சோமே, படிச்சதுதான் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க.
தாஸ்கர் மகாராஜுக்கு கங்கா யமுனா சரஸ்வதி பிரபாகம் எடுக்கக்கூடிய அந்த பிரயாக்ராஜ்ல குளிக்கணுன்ற ஆசை வந்து பாபா கிட்ட போய், பாபா இந்த மாதிரி நாங்க வந்து கங்கா யமுனா சரஸ்வதியில் போய் பிரயாக்ராஜில் போய் ஸ்நானம் பண்ணணும், எனக்கு அனுமதி கொடுங்க பாபான்னு கேட்டா, நீ ஏன் அவ்வளோ தூரம் போகணும், என்னுடைய கால் கட்டவரல்ல கங்கா யமுனா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளாம் என்ன நினைப்போம், கங்கா யமுனா எங்க, இவரோட பாதம் எங்க அப்படின்னு நம்மள மாதிரி ஆளுங்க நினைக்கலாம். ஆனா தாஸ்குண மகாராஜுக்கு கொஞ்சம் பக்தி இருந்துச்சு. அந்த பக்தியினால பாபா இதை கிருபை பண்ண போறார் அப்படின்றத உணர்ந்த சணத்துல பாபா என்ன பண்ணார்னா, தன்னுடைய அழகான இரு கால் கட்டை விரல்கள்ல இருந்து கங்கா யமுனாவையும் பிரபாகமா ஊட்டெடுக்க வச்சு தாஸ்கர மகாராஜுக்கு அப்பேற்பட்ட கிருபையை பண்ணாராம். ஆனா அந்த சமயத்துல தாஸ்கர மகாராஜ் என்ன பண்ணார்னா, அந்த தீர்த்தத்தை எடுத்து பாபாவுடைய 2 கால் கட்டை விரல்ல இருந்து வந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டார தவிர உள்ளுக்கு அவர் சாப்பிடவே இல்லை. அவர் பண்ண மகா தப்பு அதுதான். ஏன்னா பாபா வந்து ஒரு முஸ்லீம், நான் ஒரு பிராமணன் அப்படின்ற ஒரு அகங்காரம் அவரை தடுத்துட்டான். இது சாயி சச்சரித்திரத்துல இல்லை இந்த விஷயம். பிவி நரசிம்ம சுவாமிகள் எழுதின தாஸ்கர மகாராஜை பத்தி அவர் எழுதின விஷயத்துல இந்த விஷயத்த நம்மளுடைய பிவி நரசிம்ம சுவாமிகள் தாராளமா கொடுத்திருக்கார். இந்த உலகத்திலேயே ஓடக்கூடிய புண்ணிய நதிகளை தன் திருவடி தாமரையில வச்சிருக்கார் நம்ம பாபா. அப்பேற்பட்ட திருமடி பாதுகைகளை நம்மளுடைய ஹிருதய தாமரையில எழுந்தருளை பண்ணி நித்தமும் அகத்தினாலேயே பூஜை பண்ணா நமக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. அதனாலதான் இந்த பதிவில் அடியன் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, முதல்ல அகத்துல பூஜை பண்றதை விட புறத்துல பூஜை பண்ணணும். குருநாதனுடைய திருவடி தாமரைகளுக்கு நம்ம என்னைக்கும் பூஜை பண்றதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உயர்ந்ததான விஷயங்கள் நமக்கு குருநாதர் வந்து பரமசத்தியமா கொடுப்பார். அந்த விதத்துல பாபாவுக்கு முதலா பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஸ்ரீ பாத தீர்த்தத்தை பருகணுங்கிற எண்ணத்தை கொடுத்தது யார்? ஷிரடியில பாபாவுக்கு முதல்ல பாத பூஜை பண்ணி அந்த பாத பூஜையினுடைய சாநித்தியத்தை ஷிரடி மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எடுத்து காட்டினது யார் அப்படின்னா, ஜெகத் மாதா ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான அன்னை, பாபாவுடைய பரம பக்தை. அந்த அன்னை தான், அந்த அன்னையை சாதாரணமா எல்லாரும் எடை போட்டுறாதீங்க, சாட்சாத் ஜெகத் மாதா அம்மா. அந்த தேவியே, அந்த யோக மாயாவே ஒரு சொரூபம் தாங்கி நிறைய சேத்திரங்களுக்கு அதாவது குமரி முதல் இமயம் முதல் குமரி வரைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ராதா கிருஷ்ணமயம்மா இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா சேத்திரங்களுக்கும் நடந்தே போயிட்டு வந்திருக்காங்க. எத்தனை வருஷத்துலன்னா 5 வருஷ காலத்துல நடந்தே போயிட்டு சுவாமியுடைய கிருபையினால ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய சொரூபம் என்னங்கிறத தான் முதல்ல உணர்ந்து அப்புறம் பிறருக்கு தெரிவிக்கும்படியா அந்த அன்னை பாபாவுடைய அருளால கிருபை பண்ணி பாபாவுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணணும், அந்த பூஜா பண்ணக்கூடிய தீர்த்தத்தை நம்ம பருகணும் அப்படின்றத வந்து ராதா கிருஷ்ணமாயி அம்மா தான் முதல்ல நமக்கு காட்டினாங்க. அதனால அப்பேற்பட்ட ஜெகத் மாதாவுக்கு இந்த சமயத்துல இந்த லைவ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ராதா கிருஷ்ணமாயி அம்மா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த அன்னைக்கு இந்த நிமிஷம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்னை தான் அந்த குருநாதருடைய அந்த சரண தீர்த்தத்துல இருக்கக்கூடிய மகத்துவத்தை இந்த தேசத்துக்கு கொடுத்தவ அம்மா. நம்ம பாபாவுடைய பாத தீர்த்தம் எவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வளவு பரம பவித்திரமானதுங்கிறத எடுத்துக்காட்டி அதுக்கப்புறமா பாபாவுடைய பிற அடியார்கள், மகள் சால்வதியா இருக்கட்டும், தீட்சிதையாவா இருக்கட்டும், பாபு சாஹிப் ஜோகா இருக்கட்டும், மேகாவா இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற அடியார்கள் அந்த ராதாகிருஷ்ணமயம்மாவை ஃபாலோ பண்ணி பாபாவுடைய அமிர்தமயமான அந்த பாத தீர்த்தத்தை ரசனை பண்ண அந்த விஷயங்களை கொடுத்தது நம்ம ராதாகிருஷ்ணமயம்மா தான். அப்பேற்பட்ட பாத தீர்த்தம் ராதாகிருஷ்ணமயம்மாவுடைய பாத தீர்த்தம். அந்த காலத்துல பாபா வந்து தனக்கு அபிஷேகம் பண்றதுக்கோ தமக்கு பாத பூஜை பண்றதுக்கோ ஒத்துக்கவே இல்லை. ஆனா
பாபாவினுடைய பக்தர்களுடைய அன்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அன்பு அப்படியே பாபாவை கட்டி போட்டுட்டு, பகவானும் குருநாதனும் எதுக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்களே தவிர வேற எதுலையும் கட்டிப்பட முடியாது. புரியுதுங்களா? அந்த சுவாமிய ஒரு அழகான சிம்மாசனத்துல அவர் எப்பொழுதும் உட்காரக்கூடிய சீலாக்கள், அந்த சீலாக்கள்ல எழுந்தருள பண்ணி அந்த சுவாமிக்கு அந்த திருவடிய ஒரு வெள்ளி தாம்பாளத்துல அந்த சுவாமியுடைய திருவடியை அப்படியே தன் கைகள்னால எடுத்து வச்சு ஒரு புனிதமான தீர்த்தம், அது கோதாவரி நதி தீர்த்தமோ இல்ல சிறுடியில் இருக்கக்கூடிய கிணத்துடைய தீர்த்தமோ, அது எந்த தீர்த்தமோ அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து அந்த குருநாதனுடைய திவ்யமான மங்களமான இந்த சர்வ லோகத்தையும் சகலகலா தேவதைகளையும் உள்ளடக்கிய அந்த அதி அற்புதமான திருவடிக்கு அந்த தீர்த்தத்தை ஊத்தக்கூடிய சனத்துல குருநாதருடைய மனசு அவ்வளோ ஆனந்தப்படுமா. அந்த குருநாதனுக்கு தலையிலேந்து கால் வர தண்ணி ஊத்துறதை விட, தீர்த்தத்தை ஊத்துறதை விட, அவருடைய திருவடி ஒண்ணுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பருகினாலே குருநாதருக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமா. ஏன்னா அப்ப ராதாகிருஷ்ண மாயமா இருந்த காலத்துல அப்படியே முழுக்க பாபாக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது. ராதாகிருஷ்ண மாயமாக்கு நல்ல சத்தியம் தெரியும். என்னன்னா குருநாதரை காட்டிலும் சாயிபாபாவை காட்டிலும் குருநாதனுடைய திருவடிக்கு மகத்துவம் ஜாஸ்தி. சாய்பாபாவை காட்டிலும் சாய்பாபாவினுடைய பாதத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தின்றத ராதாகிருஷ்ணமாய் அம்மாக்கு நல்லா தெரியும். அதனால தான் ராதாகிருஷ்ணமாய் அம்மா அவர்கள் பாபாவுடைய திவ்யமான திருவடிகளுக்கு அதி அற்புதமான முறையில வெள்ளி தாம்பாளம் வச்சு புனிதமான தீர்த்தத்தை அம்மாவை எடுத்து வந்து அந்த தீர்த்தத்தை அந்த சுவாமியுடைய அந்த திருவடியை சரணத்துல ஊற்றி அந்த தீர்த்தம் ஊற்றப்பட்ட அந்த தீர்த்தத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு குருநாதனுக்கு அழகான சந்தன கட்டையில அரைச்சி அந்த சந்தனத்தை குருநாதனுடைய திவ்யமான சரணத்துல இட்டு அழகான குங்குமத்திட்டு வாசனை கொண்ட பூக்களால அந்த குருநாதனுடைய சரணங்களுக்கு அப்பா குருநாதான்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிச்சு அந்த குருநாதனுடைய சரணத்திலேயே அப்படியே ஒரு வீழ்ந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோன்னு வைங்க, அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தத்தை அப்படியே பருகுனீங்கன்னு வைங்களேன், ஜென்மாத்திரத்துக்கும் செய்த பாவம் அப்படியே அடிச்சுட்டு ஓடிடும். ஜென்மாக்கும் வரக்கூடிய தீயதான வாசனை அடிச்சுட்டு ஓடிடும். இனி பாவம் பண்ணணும், இனி நம்ம பாவம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தையே அப்படியே அறவே விட்டுடும். அந்த அறவே காணாம போயிடும். அந்த பாபாவினுடைய திருப்பாத தீர்த்தத்தை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரோமோ அந்த அளவுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. இந்த மகத்துவத்தை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து ராதாகிருஷ்ணமயம்மா அவர்கள், பாபு சாஹிப் ஜேக், மேகா ஐயா, காகா சாஹிப் தீட்சித், தாதா கேல்கர், தாத்யா சாஹிப் நூல்கர் போன்ற உன்னதமான பக்தர்கள் மூலமா தான் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம பாபாவை ஃபாலோ பண்றதை விட பாபாவுடைய அடியார்களை ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த அடியார்கள் என்ன மாதிரி பக்தி பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளும் அந்த மாதிரி பக்தி பண்ண முடியும். சொல்றது புரியுது, கரெக்டு தானுங்களே? அந்த மாதிரி தான் நம்ம பக்தி பண்ணணும். அதனால அந்த திருவடிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு. அதை நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். குருநாதனுடைய திருவடியுடைய மகத்துவத்தை சொல்லணும் அப்படின்னா ஈஸியா சொல்லிட முடியாது. அது அவ்வளோ உயர்ந்தது அந்த திருவடி. பாபா தன்னுடைய குருவை தேடி காட்டுல அடைஞ்ச சாயி சத்துல படிச்சிருப்போம். குருநாதர் தன்னுடைய குருநாதனை தேடி 4 பேர் போனாங்களாம். அப்ப பயங்கரமா பசி வந்துட்டான் பாபாக்கு. எல்லாரும் 3 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களா, இவர் மட்டும் இருந்தாராம். பசிக்குதே நினைக்கும் போது ஒரு வனஜாரி வந்தாராம். அந்த வனஜாரி சாப்பாடு கொடுத்தாராம். அப்ப உணவே பிரம்மங்கிறத உணர்ந்தாராம் நம்ம பாபா. 2வது அவருடைய பாதத்துல வீழ்ந்து நமஸ்காரம் பண்ண போன சனத்துல குரு காட்சி தந்தாராம். நேரடியா குரு காட்சி கொடுத்திருக்க வேண்டியதானே. குருநாதருடைய திருவடியில நம்ம பாபா அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற சனத்துல குருநாதர் தரிசனம் கொடுத்ததா பாபாவே சொல்லியிருக்காரு. அப்ப
குருநாதருடைய திருவடிக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் சொல்றது புரியுதுங்களா? எப்பொழுதும் சொல்றதுதான், ராமனை காட்டிலும், நாராயணனை காட்டிலும், சிவபெருமானை காட்டிலும், குருநாதர்களை காட்டிலும் திருவடிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. திருவடின்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அந்த திருவடிக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா, பாபாக்கு பூஜை பண்ணா பாபாக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் திருவடின்னு ஒண்ணு வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா, இது ராகவேந்திர திருவடி, இது சாய்பாபா திருவடி, இது ஸ்ரீபாத வல்லவருடைய திருவடி, இது தத்தாத்திரேய சுவாமியுடைய திருவடின்னு சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. திருவடிங்கிறது சாட்சாத்து பரபிரம்மத்தினுடைய அற்புதமான திருவடி. சரிங்களா? அதனால அந்த திருவடியில பேதம் இருக்காது, திருவடியில பேதமே கிடையாது, தீபத்துல பேதம் கிடையவே கிடையாது. பாபா 2 விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கார். ஒன்னு தீப ஜோதி வழிபாடு, விளக்கேற்றி அவரை வழிபாடு செய்யறது ஒண்ணு. 2வது பாத பூஜை பண்ணி அவருடைய திருவடிக்கு பூஜை பண்ணக்கூடிய மகத்துவம், ஸ்ரீ குரு பாதுகா பூஜை அப்படின்றது அதுக்கு பேர். அந்த பூஜையத்தான் பாபா, இந்த 2 விஷயத்த பாபா ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்திருக்கார். ஆனா அதை நம்மள பல பேர் உணரல, தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் சமயம் இல்லை. அதனால தான் அடியேன் இந்த லைவ் மூலமா குருநாதருடைய கிருபையினால நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை சொல்லுவோம். சொல்லும் பொழுது குருவுடைய கிருபை யாருடைய வாழ்க்கையில ஏற்படுதோ ஏற்பட்டு போகட்டும்ங்கிறதுனால தான் அடியேன் உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த திருவடிக்கு பூஜை பண்றதுன்றது ரொம்ப மகத்துவம். இப்ப சப்ஜெக்டுக்கு ஒரு மெயின் சப்ஜெக்ட், நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் பாபாவுடைய ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய சிலை இருக்கும். அந்த சிலையிலையும் சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். நீங்க பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஷிரடிக்கு போறீங்க, இல்ல அக்கம் பக்கத்துல கோவில்கள் எல்லாம் சிலை வாங்குறீங்கன்னா ஒழுங்கான மூர்த்தியா வாங்குங்க. இந்த மாவு மூர்த்தி, இந்த கோலமாவு மூர்த்திலாம் வாங்கி அபிஷேகம் பண்ணீங்கன்னா கை காலும் உடஞ்சு போகும், நம்ம மனசும் உடஞ்சு போயிடும். நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஒரு 500 ரூபாயில அபிஷேகம் பண்ற மாதிரி என்ன அபிஷேகம் பண்ணாலும் அந்த மூர்த்திக்கு எதுவுமே ஆகாத மாறி இருக்கக்கூடிய பாபாவா பார்த்து வீட்டுல வாங்கி வைங்க. பாபாவுடைய மூர்த்தி வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி காசு கொஞ்சம் நிறைய போட்டு வாங்கி நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபாயில பாபா, 20 ரூபாயில பாபாவோட சிலை, 30 ரூபாயில பாபாவோட சிலை, 50 ரூபாயில பாபா சிலை மாதிரி சிறுடில இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி மூர்த்திகளுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா பாபாவுடைய மூர்த்தியானது பிளவுபட்டடும், உடஞ்சிரும், நம்ம மனசும் உடஞ்சிரும். ஆகையினால கவனமா இருங்க, தயை பண்ணி பாபாவுடைய மூர்த்தி விஷயத்துல விளையாடாதீங்க. அதே மாதிரி நீங்க ஷிரடிக்கு போறீங்க, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு பாபாவுடைய மூர்த்தி வாங்கி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 10 ரூபா சிலை, 50 ரூபா சிலை தயை பண்ணி வாங்காதீங்க. ஏன்பா அப்படி சொல்றேன், எங்கள்கிட்ட காசு நாங்க ஏல இருந்தா பரவாயில்ல, பாபாவோட போட்டோ வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க, சிலை வேண்டாம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போய் கொடுத்து சில நேரத்துல போற வழியிலேயே கை கால உடையுதுன்னு வைங்க, குவாலிட்டியா இருக்காது அந்த சில மூர்த்திகள். 10 ரூபா மூர்த்திலாம் டமாருன்னு உடஞ்சிரும். 50 ரூபா மூர்த்தி சொல்லவே தேவையில்ல, கீழே லைட்டா போட்டாலும் அப்படியே மாவா போயிடும். அதை கொண்டு போய் வீட்டுல யாராவது கொடுத்து பூஜை பண்ணாங்கன்னா தண்ணி உள்ள ஏற ஏற ஒரு வழி ஆயிடும், நம்மளும் ஒரு வழி ஆயிடும். இப்பவும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, சாய்ராம் இந்த மாதிரி பாபாவுக்கு கால் உடஞ்சு போயிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்கா, அம்மா உங்க வீட்டுல உங்க ஆளுங்களுக்கு யாருக்காவது கால் உடஞ்சு போனா என்னமா பண்ணுவேன், ஆஸ்பத்திரி கூட்டு போவேன். பாபாவை எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போவேன்னா ஒட்டி உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, எங்கேயும் கூட்டு போவாதீங்க, எங்கேயும் கொண்டு போய் போட்டுறாதீங்கிறத நான் சொல்லுவேன். அதனால அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன புரிதல் இல்லைன்னா, ஒன்னு அவங்களுக்கு வேற யாரும் வாங்கி கொடுத்துருக்கணும், இல்ல அவங்களே வாங்கியிருக்கணும். அப்ப ஒழுங்கா பார்த்து வாங்கல, ஒண்ணு வாங்கி கொடுத்தவங்க அப்ப ஒழுங்கா வாங்கி கொடுக்கலன்னு 2. ஆக மொத்தம் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா விஷயம்? அந்த மாதிரி பாபாவுடைய மூர்த்தி நல்ல அபிஷேகம் பண்ற மூர்த்தியா இருந்துச்சு அப்படின்னா, அபிஷேகம் பண்ற மூர்த்தி 1. 2வது ஷிரடிக்கெல்லாம் இனிமே போனீங்கன்னா பாதம் வாங்குங்க. பாபாவுடைய பாதுகை, பாபாவுடைய அற்புதமான 2 திருவடி கொண்ட பாதுகை, அதை வாங்குங்க எல்லாருமே. அதை வாங்கி ஷிரடியிலேருந்து எடுத்துட்டு வாங்க. குவாலிட்டியான அபிஷேகம் பண்ற மூர்த்தியா இருக்கக்கூடிய பாபா, ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா நல்ல அபிஷேகம் பண்ற மாதிரி வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு பாபா, அல்லது பாபாவுடைய திருப்பாதுகை, அது 2த்தையுமே குருநாதருடைய திருவடியில துவாரகாமையில வச்சோ சமாதி மந்திரில வச்சோ நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மலாம் வியாழக்கிழமை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாபாக்கு பூஜை பண்றோம். டெய்லி பண்ணா கேட்க மாட்டாரா, ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னா புரிதல் இல்லை.
மக்கள்கிட்ட புரிதலே கிடையாது. வியாழக்கிழமையானா ரொம்ப அற்புதமா எல்லாரும் குதிப்போம். மற்ற நாள்னா வியாழக்கிழமையான இன்னைக்கு டெய்லி என்ன வியாழக்கிழமை எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அத மாதிரி டெய்லி காட்டி தான் பாருங்களேன். வியாழக்கிழமைனா குருவாரம்ப்பா ரொம்ப உயர்ந்த தினப்பா, டெய்லியும் தான் உயர்ந்த தினம். வியாழக்கிழமை மறுநாள் பாபா இல்லையா, பாபா அதே இடத்துல தானே உட்கார்ந்துருக்காரு. ஆக மொத்தம் அந்த குருநாதருக்கும் அந்த குருநாதருடைய திருவடிக்கும் ஒரு பக்தி பாவத்தோட ஒரு பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலோ இல்லை 2 லிட்டர் பாட்டிலோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. பெரியதான குழியான தாம்பாளத்தில் பாபாவுடைய சொரூபத்தையும் பாபாவுடைய திருவடியையும் வச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்தில் குருநாதருடைய திருவடியன் மனசுல நினைத்து கொண்டு, குருநாதர் அப்பா உன்னுடைய திருமேனிக்கும் உன்னுடைய திருவடிக்கும் அபிஷேகம் பண்றோம். குருநாதா உன்னுடைய அனுகிரகம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அமையணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க பேசணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க எதெல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சங்கல்பமால அமையட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி பாபாட்ட பிரார்த்தனை பண்ணும். குருநாதா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். குருநாதா என் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் சீக்கிரம் வேலை கிடைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா எதை எதிர்பார்த்து பண்றோம்னு அர்த்தம். குருநாதர் கிட்ட நம்ம எதை எதிர்பார்த்து பண்றது பக்தி கிடையாது. குருநாதர் கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அதை ஜெயமாக்கி கொடுக்கறது பாபாவுடைய வழக்கம். குருநாதருடைய திருமேனிக்கு முன்னாடியோ குருநாதருடைய சொரூபத்துக்கு முன்னாடி போய் நின்னா அது அன்பே வடிவானது, அழகே வடிவானது. நம்ம பாவம் எல்லாம் செஞ்சுட்டு போயிருப்போம், அங்க பாபா புண்ணியமே வடிவானவரா இருப்பார். பாவமானது புண்ணியத்துக்கிட்ட போச்சுன்னு வைங்களேன், புண்ணியமான சொருப்பையாகிய பாபா என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை எடுத்துருவார். இதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. நம்ம பாபாவை டெய்லி தரிசிக்கிறோம் அப்படின்னா பாபா புண்ணியாத்மா, புண்ணியமே வடிவானவர். நம்ம பாபம் செஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மனுஷ பிறவியே உள்ளுக்குள்ள 1008 சிக்கல்கள், குப்பை, சத்த நிறைய உள்ள இருக்கும். இப்படி இல்லாம கிடையவே கிடையாது. அப்ப நமக்குள்ள பாவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை பகவான் எடுத்துக்கிறான்னா ஒரு நமஸ்காரம் பண்ணும்போது அவருடைய திருவடிக்கு ஒரு கீழே வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது புண்ணியத்தை நம்ம கொடுத்துறாரா. அந்த புண்ணியம் கிடைக்கிறதுனால தான் நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் சக்சஸ் ஆகுது. அது எதிர்பார்த்து செய்யறதுனால. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பாபாவுடைய அற்புதமான திருவடிக்கும் திருமேனிக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நமக்கு கொடுப்பார். நம்ம நினைக்கிறத பாபா கொடுக்கிறார் இல்லையா, அவர் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கார். அவர் நினைக்க கூடியதை நமக்கு என்னைக்கு கொடுப்பார்னா நம்ம என்னைக்கும் எதிர்பார்க்காம எதையும் அவருக்கு செய்கிறோமானால் கண்டிப்பா அதை கொடுப்பார். பாபாவுக்கு நம்ம எதையும் எதிர்பார்க்காம ராதா கிருஷ்ணமாயி அம்மாவை போல சேவை பண்ணா தன்னையே கொடுத்துருவார். பாபா தன்னையே கொடுத்துருவார். பாபா கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, பாபான்கிறவர் யார் அப்படின்னா நம்மளுடைய சில பேர் அம்மான்றீங்க, அப்பான்றீங்க, பகவான்கிறீங்க, குருன்றீங்க. அது என்னங்கிறத அடியன் சொல்லட்டுமா? எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. பாபான்கிறவர் என்ன, அவர் யார் அப்படின்னா ஏற்கனவே அடியன் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் இந்த உடம்பை விட்டு விலகிட்டுன்னு வைங்க, இது பிணம், இது பிணம். அப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நம்மளை ஆட்டி வைக்குதே, அது என்னன்னா அதுதான் சாயி, அதுதான் பகவான், அதுதான் குருநாதன், அதுதான் தெய்வம், அதுதான் நம்மளுடைய உயிர் மூச்சு. கரெக்டு தானே? இது பாபாவுடைய அற்புதமான விசேஷம். அந்த மாதிரி அந்த சுவாமியுடைய திருவடிக்கும் திருமேனிக்கும் அந்த அபிஷேகம் பண்ணி, அந்த பாவத்துல அபிஷேகம் பண்ணி, எதையும் எதிர்பார்க்காத பாவத்திலேயோ இல்ல பிரார்த்தனை பண்ணியோ பண்ணலாம். நமக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பிரார்த்தனை 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 தான். எதையும் எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய நிலை எந்த ஜீவனுக்கு கிடைச்சிருக்கோ அந்த ஜீவன் ரொம்ப உயர்ந்த ஜீவன். பாபாவுக்கு எதையுமே எதிர்பார்க்காம, பிரதிபலன் எதிர்பார்க்காம தொண்டு பண்ணக்கூடிய ஜீவன், தொண்டு செய்யக்கூடிய அந்த பகவான், அந்த பகவான், அந்த பக்தன் ரொம்ப உயர்ந்தது. புரியுதுங்களா? எதிர்பார்ப்பு இல்லாம பண்ண அவ்வளவு உயர்ந்தது. அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை ஒரு பாட்டில பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த பாட்டில்ல பிடிச்சு வைக்கப்பட்ட தீர்த்தத்தை நீங்க டெய்லி பருகலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்க ஏதோ கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தாங்க அபிஷேக தீர்த்தம் சொல்லி சும்மா லவ்வோண்டு சாப்பிட்றத விட 2-3 பாட்டில் 2-3 லிட்டர் பாட்டில நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா
தண்ணிக்கா பஞ்சம்? பாபா நமக்கு தண்ணி பஞ்சத்தோட வச்சிருக்காருன்னா இல்ல. தண்ணி நம்ம வீட்டுல நிறைய வருது, மோட்டர்ல போட்டா தண்ணி டானு நிறைய வருது இல்லையா? நிறைய பிடிங்க, சுவாமியுடைய திருமேனியில அழகா அபிஷேகம் பண்ணுங்க. அந்த தீர்த்தத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல மனசு சரியில்லாதவங்களா இருக்கலாம், மனசுல நிம்மதி இல்லாம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், திருமண பாக்கியம் இல்லாம இருக்கலாம், சண்டை சச்சரவு இருக்கலாம், வீடு பாதியிலேயே கட்டி நின்று திரும்பவும் கட்ட முடியாத நிலை இருக்கலாம். இந்த மாதிரி 1008 குடைச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த குடைச்சல் எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நான் சொல்றது வியாழக்கிழமை மட்டும் பண்ணுங்கிறது கிடையாது, டெய்லி பண்ணுங்க. டெய்லி பாபாவுடைய திருமேனிக்கும் திருவடிக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட மகத்துவத்தை நீங்க சத்தியமா உணரலாம். சுகர் இருக்கா? பாபாவுடைய பாத தீர்த்தத்தை நல்லா சாப்பிடுங்க. டெய்லி நீங்களே உங்க கையால் அபிஷேகம் பண்ணுங்க, சுகரே இல்லாம போயிடும். மனசு ஃபுல்லா கவலை இருக்கா? பாபாவுடைய பாத தீர்த்தத்தை நல்லா சாப்பிடுங்க, அந்த கவலையே ஓடி போயிடும். பாபாவுடைய பாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆகையினால பாபாவுக்கு அற்புதமான முறையில அந்த அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு பாபா ஒரு அற்புதமான ஆசனத்துல எழுந்தருளை பண்ணி சுவாமிக்கு அழகான திருவஸ்திரம் உடுத்தி அந்த பாதுகைக்கு அழகா நம்மளுடைய கைகள் விரல்னால சந்தனம் குங்குமம் இட்டு பாபாவுடைய பாதுகைக்கு அழகான திரு புஷ்பம் மாலையோ இல்ல ஒரு புஷ்பமோ அந்த திருவடி மேல வச்சு சுவாமிக்கு அழகான வஸ்திரம் உடுத்தி அழகான திருமாலையை சூட்டி பாபாவுக்கு முன்னாடி வாசனையே கொண்ட அந்த ஊதுபத்தியை ஏற்றி பாபாவுக்கு உங்களால முடிஞ்சதான நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு தூப தீபம் காட்டி நைவேத்தியம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து குருநாதனுடைய திவ்யமங்கலமான நாமத்தை சொல்லி அப்படியே கீழே வீழ்ந்து அப்பா உன் திருவடியே சரணம் சரணம் சரணம்னு அவர் காலில் விழுந்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். பாபாவை வணங்குறதுனால இகலோகத்திலையும் வாழலாம், பரலோகத்திலையும் வாழலாம். ஆனா அவர்கிட்ட எதிர்பார்ப்போட வாழ்ந்தோம் அப்படின்னா இங்க மட்டும்தான் கிடைக்கும், அங்க கிடைக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்மளும் வியாபாரி ஆயிடுவோம். அப்புறம் நான் உனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு இதை தரேன் அப்படின்றது வியாபாரம் தானே. பாபா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வர மாதிரி இருக்கு, நீ என்ன பண்ற, அதை மட்டும் நீ வர வச்சுட்டேன்னு வையன், உனக்கு நான் 2 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வியாபாரி ஆயிடக்கூடாது. வியாபாரியானா பாபா என்ன தெரியுமா பண்ணுவாரு? எட்டி கூட பார்க்க மாட்டார், ஆனா கருணை பண்ணுவார். அவருடைய கருணைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த பூமி இருக்கு. யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் திருவண்ணாமலை மகாத்மா சொல்றார், இந்த உலகமே மகான்களுடைய லீலா பூமி அப்படின்றார். உண்மைதான். இந்த உலகம் அனைத்தையும் மகான்கள் ஆட்கொண்டு தன் அருளாற்றல் மூலமா அநேக அடியார்களுக்கு புத்திமதி கொடுத்து குருநாதனுடைய திவ்யமான சேவையை செய்ய வைத்து மோட்சகதியை கொடுக்குறாங்க. பாபாவுடைய சாயி சச்சத்தத்துல நானா சாஹிப் சாந்தோர்கருடைய அகந்தைய பாபா ஒழிக்கிறார். என்ன ஒழிக்கிறார்னா பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தத்விதி பிரணிபாத்தேன அப்படின்ற ஒரு அற்புதமான ஸ்லோகத்துக்கு சரியான முறையில நானா சாஹிப் சாந்தோர்கர் பதில் கொடுக்கல. அப்ப பாபா என்ன சொல்றார்? கண்ணன் பரமாத்மா, அந்த பரமாத்மாவே உயர்ந்ததான ஞானி. அப்பேற்பட்ட ஞானி என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனா கீழே இருக்கக்கூடிய ஞானிகளுடைய திருவடியில வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணி குரு சேவை பண்ணு, அப்பதான் உனக்கு அந்த குருமார்கள் ஞானத்தை அருள் செய்வார்கள்ன்றார். அதை பரமாத்மாவாகிய கிருஷ்ணனே கொடுக்க கூடாதா அப்படின்னா கிருஷ்ணனே சொல்றார், அப்பா எனக்கும் ஒரு குரு உண்டு, நானும் குரு சேவை பண்ணியிருக்கேன், நானும் விறகு சுமந்திருக்கேன், நானும் மாட்டு சாணியில் இருக்கேன், நானும் குருநாதனே கதின்னு வாழ்ந்திருக்கேன் 12 வருஷ காலம்னு கிருஷ்ணன் மட்டுமா சொல்றாரு? ராமனும் சொல்றார், கிருஷ்ணனும் சொல்றார். நம்ம பாபாவும் 12 வருட காலம் குருநாதனேன்னு கதின்னு சேவை பண்ணியிருக்கார். சந்த் ஏகநாத் மகாராஜும் குருநாதனே கதின்னு சேவை பண்ணியிருக்கார். அப்ப பகவானே இந்த மானிட சொரூபம் தாங்கி வந்தா அவருக்கே ஒரு குரு வேண்டி இருக்கு. அப்ப நமக்கு நம்ம பாபா தான் குரு. ஆகையினால நம்ம பாபாவை பின்பற்றோம் அப்படின்னா அந்த குருநாதன் எந்த மார்க்கத்துல பயணம் பண்ணி இவ்வளவு உயர்ந்த நிலை அடைந்தாரோ அதே குரு மார்க்கத்தை நம்மளும் கடைபிடித்தோமானால் நமக்கும் அந்த ஞானம் சித்திக்கும். ஞானம் மட்டுமா சித்திக்கும்? அஜ்ஞானம் அப்படியே காணாம போயிடும். நம்மளுடைய அஜ்ஞானம் அப்படியே காணாம போய் மெய்ஞானம் கிட்டி குருநாதனுடைய
ஜோதிமயமான சொரூபத்துல நம்மளும் கலந்துடலாம். அதுக்கு தான் இந்த பிறவி. இந்த பிறவி எதுக்குன்னா அதுக்கு தான் அந்த பிறவி. மூட்டை பூச்சிகளிலேயே நொந்து நொந்து சாகிறத விட குருநாதனுடைய திருவடிக்கே அடிபணிந்து குருநாதனுடைய திருவடியையே மனதில் நினைத்து கொண்டு குருநாதனுக்காகவே எண்ணம் கொண்டு குருநாதனுடைய லீலா வினோதத்தையே சிந்தனை பண்ணி எது வரைக்கும்னா இந்த சனத்திலேருந்து நான் சாகர வரைக்கும் பாபாவை தவிர்த்து வேறு எதையும் நினைக்கவே மாட்டேன் அப்படின்ற சங்கல்பம் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அதுக்கு கிருப்பைன்னு ஒன்று வேணும். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களையும் சுத்தமான செயல்பாடா நேர்மையான செயல்பாடா குருநாதனுடைய திருவடியில அர்ப்பணிச்சோம் அப்படின்னா நமக்கு உயர்ந்ததான பொக்கிஷத்தை குருநாதர் கொடுப்பார். பாபாவுடைய அந்த பாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ராதா கிருஷ்ணமாய் அம்மா 1916 வருஷத்துல மகாசமாதி எய்துட்டாங்க. பாபா 1918 மகாசமாதி எய்துட்டார். பாபா ராதா கிருஷ்ணமாய் அம்மா சமாதியானதுக்கு அப்புறம் பாபாவுடைய பக்தர்கள் பாபாவுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தமானது அப்படி வெளியில ஓடி வருது. ராதா கிருஷ்ணமாய் அம்மா என்ன பண்றாங்களாம், அவங்க மகாசமாதி எழுதிட்டாங்க. ஆனா சூக்ஷ்மமா ஷிரடியில இருக்காங்க. இப்பவும் அடியேன் உணர்ந்திருக்கேன், ராதா கிருஷ்ணமாய் அம்மா ஷிரடியில இன்னும் இருக்காங்க. ஷிரடி சனஸ்தான் இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா ராதா கிருஷ்ணமாய் அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு அர்த்தம். நான் நல்லா உணர்ந்திருக்கேன். ஏன்னா எங்க அம்மா ராதா கிருஷ்ணமாய். சரிங்களா? அந்த அன்னையானவள் என்ன பண்றா அப்படின்னா கிளி சொரூபம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை கிளியா மாத்தி கிளி சொரூபத்துல பாபாவுடைய பாத தீர்த்தத்துல அப்படியே பிறண்டு ஓடுறாங்களாம். அத வாமனராவ் பட்டேல் ஸ்ரீ சாயி சரணானந்த சுவாமிஜி நேர்ல பார்த்ததா எழுதியிருக்கார். அப்படின்னா பாபாவுடைய அந்த பாத தீர்த்தத்தோட மகத்துவத்தை ராதா கிருஷ்ணமாய் அம்மா எப்படி உணர்ந்திருப்பாங்க? எவ்வளவு மகத்துவம் இருக்கு பாபாவுடைய அந்த பாத தீர்த்தத்துக்கு. நம்மளால 24 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்குது. அந்த 24 மணி நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கொண்டு பாபாவுடைய அற்புதமான திருமேனிக்கோ பாபாவுடைய திருவடிக்கோ அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பருகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லையா? வியாழக்கிழமையானா மட்டும்தான் நம்ம குதிக்கிறோம். ஆனா மற்ற நாட்கள்ல அவரை கண்டுக்கிறோம் தான். நைவேத்தியம் 3 வேளையும் பண்றோமா பண்றது இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பாபாவுக்கும் உங்களுக்கும் தான் வெளிச்சம். ஆனா டெய்லி பாபாவுக்கு வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் பக்தி இருக்கோ இல்லையோ, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, வீட்டுல 4 பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் தான் பாபா கும்பிடுறீங்க, 3 பேரும் பாபா கும்பிடுறது இல்லைனாலும் பரவாயில்லை. யாரோ ஒருத்தர் பாபாக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுத்து நீங்க எங்க ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ எங்க போனீங்கன்னா அந்த பாபாவோட பாத தீர்த்தத்தையே ஒரு நாள் முழுக்க தீர்த்தமா தண்ணியா குடிக்கலாமே. கிடைக்காது அந்த வாய்ப்பெல்லாம். அதெல்லாம் கிடைக்குமா? அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. ஆகையினால அந்த தீர்த்தத்தோட மகத்துவம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த தீர்த்தத்தை பருகுனா நோய் விட்டு போகும். சக்கரை நோயெல்லாம் காணாம போயிடும். கேன்சரா இருந்தாலும் காணாம போயிடும். பாபாவுடைய உதிக்கு எவ்வளவு சாநித்தியம் உண்டோ அதை காட்டிலும் உயர்ந்ததான மகத்துவம் பாபாவுடைய திருவடி பாத தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. இத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லி மாளாது. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ பரம ரகசியங்கள் குருநாதனுடைய அற்புதமான திருவடிக்கு இருக்கு. அதனால அந்த திருவடியில இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை தயை பண்ணி எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை மட்டும் பாபாவை ஸ்பெஷலா கவனிக்கிறத விட்டுட்டு டெய்லி அவருக்கு ஸ்பெஷலா கவனிங்க. டெய்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. டெய்லி அவருடைய அபிஷேக பாத தீர்த்தத்தை உள்ளுக்கு சாப்பிடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. யாரோ ஒருத்தர் வியாதியோட கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பாபாவுடைய பாத தீர்த்தம்னு சொல்லி அதுல 2 துளசியை கிள்ளி போட்டு அதை பாபாவுடைய தீர்த்தமா அவர்களை பாவிச்சு சாப்பிட சொல்லுங்க. இதெல்லாம் பாபா நமக்கு காட்டின வழி, காட்டின மார்க்கம். தீப ஜோதி வழிபாடு ஒரு மார்க்கம், திருப்பாதுக பூஜை, குருவுடைய பாதுகா பூஜை 2. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா பாபாவுக்கு பரம சந்தோஷம் கிடைக்கும். உண்மையா இது எல்லாமே சாயி சச்சரித்திரத்துல அழகா குறிப்பிட்டிருக்கு. நம்ம எல்லாரும் மேலோட்டமா படிக்கிறோமே தவிர ஆழமா படிச்சாதான் இவ்வளோ ரகசியங்கள் அதுல புதைஞ்சு கிடக்கு. பாபாவுடைய திருமேனி சாதாரணமான திருமேனி கிடையவே கிடையாது. ஏமாந்துராதீங்க. பாபாவுடைய சொரூபம் பரமாத்ம சொரூபம்.
பாபாவுடைய சொரூபம், தத்தாத்ரேய சுவாமியுடைய சொரூபம். நிர்குணமூர்த்தியா, உருவமே இல்லாமலும் பாபா இருக்கார். சகுணமூர்த்தியா, உருவத்தோடையும் பாபா இருக்கார். நம்மளுடைய மனதிற்கு எத்தகைய அனுபவம் கிட்டுகிறதோ அத்தகைய அனுபவத்தோடு நலன்களையும் கிருபையையும் பாபா கொடுக்கிறார். ஆகையினால பாபாவுடைய உணர்ந்து கொள்ளுங்கள். பாபாவுடைய பாத தீர்த்த மகத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை உண்டு பயன் பெறுங்கள். இந்த மாதிரிலாம் அபிஷேகம் பண்ணி பாத தீர்த்தத்தை சாப்பிட்றதுன்றதெல்லாம் கிடைக்காது நம்ம வாழ்க்கையில். ஆகையினால அற்புதமான ஒரு விசேஷம் குருநாதருடைய பாத தீர்த்தத்துக்கு. இல்லை யாரோ ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்கீங்க, சாய் அண்ணா என் அம்மா குரு புண்ணியமா அன்று உயிர் பிரிந்தது, அப்போது நாங்கள் அவருடைய பெண் யாரும் இல்லை, இது பாவமா தோஷமா, பரிகாரம் சொல்லுங்க அண்ணா தயவு செஞ்சு. எல்லாரும் இந்த பரிகாரம் கேட்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. பரிகாரம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, நான் ஜோசியக்காரன் கிடையாது, நான் பாபாவுடைய சின்ன குழந்தை ஒன்று சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எங்க அப்பா உயிர் விடும் பொழுது கூட நான் கூட இல்லை. அப்ப எனக்கு பாவமானா பாவம் இல்லை. ஏன்னா சூழ்நிலைகள் நம்மளை எங்கேயோ தெய்வம் கொண்டு போய் விட்டுடுது. அதுக்கும் நம்ம பாவம்ங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதனால இது தோஷம் என்கிறது எதுவும் கிடையாது. அம்மாவை நினைத்து கொள்ளுங்க. அதாவது அம்மா உயிர் விட தருண, என்னுடைய சின்ன வயசுல எங்க அம்மா நான் பார்த்ததில்லை. எங்க அம்மா போயிட்டாங்க, சுவாமியோட பார்த்து போயிட்டாங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சே போனாரு, ஆனா அவர் கூடவே நான் இல்லை. நான் வாரத்துக்குள்ள அப்பா போயிட்டாரு. புரியுதுங்களா? இது கால சூழ்நிலை. புரியுதுங்களா? அம்மாவை நினைச்சுக்குங்க. நீங்க மனசார அம்மாவை நினைத்து கொண்டு அம்மா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த அன்னை பெற்றவளுடைய மனது தெய்வத்துடைய மனதுக்கு சமமானது. என்னைக்கும் தன் குழந்தைங்களை வாழ்த்துமே தவிர சாபம் கொடுக்காது. அதனால அந்த அன்னைக்கு எப்பொழுதும் போல நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் கீர்த்திகள் பாபாவுடைய அற்புதமான பாத தீர்த்தத்துக்கு உண்டு. எல்லாரும் பாத தீர்த்தத்துடைய மகத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சொல்லலை. சுவாமியுடைய கருணை, குருநாதருடைய கிருப்பை. நாளைக்கு நான் இன்னைக்கு நைட்டு சென்னை கிளம்புறேன். நாளைக்கு சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நாளைக்கு ஒரு லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் முழுக்க நம்மளுடைய சேனலில் லைவ் ஓடும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு காலையில் 9 மணிலேருந்து இந்த லைவ் ஓடும். அது ஓடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அவசியம் அதை ஃபுல்லாக பாருங்கள். சாய் மகராஜ் குருவை தேடி ஆன்மீக மாத இதழுடைய முப்பெரும் விழா. அந்த விழால ஷிரடியிலேருந்துலாம் வராங்க. அநேக பாபாவுடைய பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க நாளைக்கு. அந்த விழாவை லைவ் மூலமா அவங்க எல்லாருக்கும் காட்டணும்னு அப்படின்னு ஆசைப்படுறேன். அங்க போனாதான் எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது தெரியும். சரிங்களா? 1000 பக்கம் உள்ள சச்சரிதம் வாங்கித்தாங்க சாய்ராம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லது. அந்த 1132 பக்கம் கொண்ட சாயி சச்சரித்தை பிரிண்ட் பண்ணணும்னா அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குமா? ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த புத்தகத்தை எழுதினவங்க அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்றதுக்கு சம்மதிக்கணும். ஒண்ணு, அதை பிரிண்ட் பண்ணணும்னா சரியா 4 லட்சம் ரூபாய் ஆகும். 4 லட்சம் ரூபாய் கண்டிப்பா ஆகும். ஏன்னா அது புக்கு 1132 பக்கம். இப்ப இந்த காலத்துல இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த பேப்பருடைய காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டதுனால அது ரொம்ப சிரமமா இருக்கு. சுவாமியுடைய பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும், அந்த புக்கு வரணும், எங்க கையில கிடைக்கணும், நாங்க அந்த சச்சரித்தத்தை படிக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. வேற வழியே கிடையாது. பாபாட்ட நம்ம பிரார்த்தனை வைப்போம். குருநாதருடைய பரம கருணை. நாளைக்கு முடிஞ்சா அந்த லைவ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஏதாவது லைவ் இருக்கு அப்படின்னா அடியன் முன்கூட்டியே உங்க எல்லாருக்கும் அடியன் தாராளமா சொல்லுவேன். குருநாதருடைய கிருபை என்னைக்கும் சாய்நாதருடைய நினைவாவே இருக்க கொஞ்சம் பழகுங்க. இந்த உலகத்துல அதை தவிர நமக்கு வேற எதுவும் கதி கிடையாது. பெற்றோர்களோ உற்றார்களோ மனைவியோ மகளோ மகனோ யாரும் நமக்கு மனசாந்தியை கொடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராலையும் நமக்கு மனசாந்தியை கொடுக்கவே முடியாது. சாய்நாதர் ஒருத்தரால மட்டும்தான் மனசாந்தியை கொடுக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம ஆப்போசிட்டா போய்கிட்டு இருக்கோம். இயற்கையோட இயற்கையா வாழ நம்ம ஆசைப்படல, செயற்கையோட செயற்கையா நம்ம வாழ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு மனசுக்கு யாராவது நம்மளை பத்தி தப்பா சொன்னா அப்படியே வலிக்குது,
காயப்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு தாங்க முடியல, ஏதாவது பண்ணிக்கலாமா, எதுல போய் கடன்லையோ எதுல போய் சிக்கிக்கிறோம். ஆனா எதுலையுமே சிக்காம குருநாதனையே நினைச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னா குருநாதர் நம்மளுடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவர் கவனித்து நம்மளை கையை பிடிச்சி அழகா கரை சேர்ப்பார். அதை அடியன் உணர்ந்திருக்கேன். நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கீங்களா அப்படின்றது அடியனுக்கு தெரியாது. குருநாதருடைய பரம கருணை. இப்போதைக்கு இந்த லைவை நம்ம முடிக்க போறோம். உங்களுடைய நம்பர் வேணும் சாயண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அடியனுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8807663413 8807663413 இதுதான் அடியனுடைய நம்பரு. சுவாமி காரியமா ஏதாவது சத்சங்கமா ஏதாவது பேசணும்னா நீங்க தாராளமா பேசலாம். சில நேரத்தில் நீங்க ஃபோன் பண்ணி அடியன் எடுக்கலைன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப அதிகம். அதனால சில நேரத்தில் ஃபோன் எடுக்கலன்னா தயவு பண்ணி யாரும் கோச்சிக்காதீங்க. சரிங்களா சாய்? ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து இதே மாதிரி லைவ்ல நம்ம அதீதமான நிறைய விசேஷங்களை அவசியம் கேட்போம். குருநாதருடைய பரம கருணையை நம்ம அடைவோம். ஓம் சாய்ராம். சாய்ராம்.